மைக்ரோசாஃப்ட் என்ற இந்த கம்பெனிக்கு எப்படி பேர் வச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உலகத்திலே எத்தனாவது கம்பெனியாக மைக்ரோசாஃப்ட் இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி கேள்விகளுடன் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ மைக்ரோசாஃப்ட் பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான ஃபேக்ட்ஸை நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்பர் 1, பில்கேட்ஸ் மற்றும் பால் ஆலன் ஆகிய இருவருமே இணைந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை 1975ஆம் ஆண்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்பர் 2, மைக்ரோ கம்ப்யூட்டர் மற்றும் சாஃப்ட்வேர் ஆகிய வார்த்தைகளை இணைத்து மைக்ரோசாஃப்ட் என்ற இந்த நிறுவனத்துக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. நம்பர் 3, 1987ஆம் ஆண்டில் தனது 31வது வயதில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் நிறுவனர்களினுடைய ஒருவரான பில்கேட்ஸ் இளம் பில்லியனராக மாறியிருக்கிறாரு. நம்பர் 4, மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் 1994ஆம் ஆண்டு டைமேக்ஸ் நிறுவனத்துடன் சேர்ந்து வாட்ச்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. மக்கள் அதில் ஆர்வம் காட்டாததுனால அந்த தயாரிப்பை நிறுத்திட்டாங்களாமா. நம்பர் 5, மைக்ரோசாஃப்ட் ஊழியர்கள் தங்களை சாஃப்டீஸ் என்றும் அழைப்பார்களாமாம். நம்பர் 6, 1997ஆம் ஆண்டில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் பணியாற்றிய 31,000 ஊழியர்களில் 10,000 பேர் மில்லியனராக இருந்திருக்கிறாங்க. நம்பர் 7, மைக்ரோசாஃப்டில் பணியாற்றும் டெவலப்பர்களின் சராசரி ஊதியம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 1,06,000 அமெரிக்க டாலர்களாம். ரெட்மாண்ட் நகரத்தில் உள்ள மைக்ரோசாஃப்ட் கம்பெனிக்கு முன்னாடி 1000க்கு மேற்பட்ட முயல்கள் வளர்க்கப்படுதாம். நம்பர் 10, 2021ஆம் ஆண்டு மே மாதம் எடுக்கப்பட்ட ஆய்வின்படி உலகின் மதிப்பு வாய்ந்த 2வது மிகப்பெரிய நிறுவனமாக மைக்ரோசாஃப்ட் உள்ளது. உலகத்திலேயே மதிப்பு வாய்ந்த 2வது மிகப்பெரிய கம்பெனி மைக்ரோசாஃப்ட் கம்பெனியாக உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த ஃபேக்ட்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான ஃபேக்ட்ஸுடன் சந்திக்கின்றேன். டாடா பை.